வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டுமா கிச்சன். வாங்க இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். முட்டை உடச்சி ஊற்றி காரக்குழம்பு. பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம், ஜீரகம்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இது பொரிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்ச வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே அதில் போட்டுடலாம். ஒரு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டு விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் வதக்கி வச்சிடலாங்க. நல்லா வதங்கட்டும். பூண்டும் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம், நல்ல டேஸ்ட் இருக்கும். சின்ன வெங்காயம் பூண்டுமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. நம்ம நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு தான் நல்லதுங்க. நம்ம இப்போல்லாம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சின்ன வெங்காயம் வாங்கி வச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை உரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும் தோல். சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோன்னே பார்த்திங்கன்னா புளி, மிளகாத்தூள், உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து மிளகாத்தூள் ஒரு 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 4 பருப்பு மிளகாத்தூள். காரம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் கூட போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே இதில் நம்ம ஊற்றிடுவோம். இப்போ நல்லா மிளகாத்தூள் ஸ்மெல் போய் நல்லா கொதித்து சுண்டி அடங்கினோடனே முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை வெந்தவொடனே இறக்கிட வேண்டியதான் நம்முடைய எம்மியான முட்டை குழம்பு. முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். சைடிஷ்ஷே தேவையில்லை, அதில் இருக்கிற முட்டையை தொட்டுகிட்டே சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். குழம்பு கொதிக்கிட்டும் பார்க்கலாம். 4 முட்டை தான் உடச்சி ஊற்ற போகிறோம் முட்டை குழம்புல. நல்லா கொதிச்சிச்சு. நம்ம எவ்வளோ குழம்பு வச்சிருந்தோம் சுண்டி பாதி ஆகிடுச்சு. இதில் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நம்ம ஒரு முட்டையாக முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கிப்போம். கொஞ்சம் வேகட்டும். முட்டை வேகணும், அப்படியே உடையாமல் கொஞ்சம் வெந்தவுடனே கட்டி விட வேண்டியதான். எம்மியான சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. எம்மியான முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி உடச்சி ஊற்றி காரக்குழம்பு வச்சு பாருங்கள். இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கலாம். தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றி வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.